பெரிய கரகோஷத்தோட, ஏன்னா இந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு, இந்த நிலையத்துக்காக மிகவும் பாடுபட்டவர். இப்போது அட் ப்ரெசன்ட் பெங்களூர் இருக்கார். பட் இருந்தாலும் நம்ம இந்த நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து வந்திருக்கார் அவர். ஸோ அந்த ஏஜியூ சார் இங்கே நமக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் மூலமாக, நமது பதிவு பெற்ற காமராஜ் மூலமாக, ஒசூர் நமது முன்னாள் காயத்ரி கல்யாண மண்டபத்தில் மூலமாக முன்னாடி సార్ లేదు ఇచ్చేస్తారా మీరు ఒకటి సార్కి ఇచ్చేయండి. ఎందరో మహానుభావులు అందరికీ వందనములు. ఓసూరు బ్రాహ్మణ నిలయం ట్రస్ట్ వారు నడిపించే 24వ సంవత్సరపు నాదబ్రహ్మ శ్రీ త్యాగరాజ స్వామి ఆరాధనకు వచ్చేసిన పెద్దలకు, సంగీత విద్వాంసులకు, సంగీత ప్రియులకు అందరికీ స్వాగతం, సుస్వాగతం. அனைவருக்கும் காலை வணக்கம். ஓசூர் பிராமண நிலையம் ட்ரஸ்ட் நடத்தும் 24ஆம் ஆண்டு நாத பிரம்மா ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆராதனை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், சங்கீத வித்வான்கள், இசைப்பிரியர்கள் அனைவரையும் நம்மளுடைய ட்ரஸ்ட் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதாவது நம்ம 24 வருடங்களாக நடத்துகிறாங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸி கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு சிறப்பாக நமக்கு முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நிறைய இடத்துல இசை நம்ம கலைஞர்கள் நடத்தணும். ஆனால் நமக்கு உண்மையிலே நமக்கு பின்னாடி இருந்து நமக்கு எந்த ஒரு ரிஸ்க்கு இல்லாமல் பாடிட்டு போனால் போதும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏற்பாடு செய்த நம்ம இந்த ஒசூர் பிராமண நிலையம் ட்ரஸ்ட்டு, இந்த நம்முடைய பெரியோர்கள், இந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய கரகோஷத்தோடு அதாவது நன்றி தெரிவித்து பண்ணணும். ஒரு இசை கலைஞனாக உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் மேலும் சிறப்புக்க வந்திருக்கும் நம்ம சீஃப் கெஸ்ட் அவரை நான் இன்வைட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஃபவுண்டர், நம்ம பிராமண நிலையம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் குருமூர்த்தி சார் நம்ம எப்பவுமே ஆல்ரெடி வெல்கம் பண்ணோம். மீண்டும் ஒரு கரகோஷத்தோடு அவருக்கு எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அடுத்ததாக டைட்டன் கம்பெனியின் சீஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃபீஸர் மிஸ்டர் ஜி மனோகர் சார் அவர்களை மேடைக்கு வருவேன் என்று அன்புடன் அழைக்கின்றேன். மனோகர் சார் எனக்கு ஒரு கம்பெனி, நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். இருந்தாலும் சார் ப்ளீஸ் டேக் ஒரு சீட் சார். ஸோ அவருக்கு நம்ம ஒரு பொக்கையோட ப்ளஸ் இந்த ஹானர் நம்ம ஒரு கௌரவிச்சு அவரை வரவேற்கின்றோம். சார் பண்ணி சார் சார் எட்கொண்டாங்க. அதாவது சார் ஏன் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருமே இசை ரொம்ப ஒரு பிடித்தவர்கள். சாரோட ஒய்ஃப் கூட உஷா மேடம் நம்ம சூர்யா மாமி, அவங்க குரூப்பில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவங்களும் பாடுறாங்க. நானும் அவருடைய சார் கூட நிறைய நிகழ்ச்சிகளில் வந்திருக்காங்க. அவர் இந்த பிஸி ஷெட்யூலில் கூட, ஏன்னா டைட்டன் கம்பெனி டோட்டலாக இப்போ ஒரு சார் தான் எங்களுக்கு இந்த ஒசூர் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஃபுல்லாக ஹெல்த் ஹெட்டு. இருந்தாலும் நான் இன்வைட் பண்ண உடனே நாங்கள் 2 பேரும் போய் இன்வைட் பண்ண உடனே அவர் வந்ததுக்கு மீண்டும் உங்களுடைய கரகோஷத்தோட நன்றி தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக சார் இன்னொரு கெஸ்ட்டு சார் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலின்
சீனியர் கன்சல்டன்ட் ஹெட் மற்றும் கேஸ்ட்ரோ சர்ஜிக்கல் அண்டு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஹெட் டாக்டர் முரளி ஜெயராமன் சார் அவர்களை நம்ம ரவிசங்கர் சார் பூங்கொத்து கொடுத்து சார் சால்வை தன் சார் கிஸ் பண்ணுறேன் கிஸ் பண்ணுவாங்க கிஸ் சார் 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 டேட் நீங்கள் இருக்கீங்களா மாமி? ஏன்னா கிட்டத்தட்ட 20-25 பேர் வந்து இவங்க ஒரு டீமாக வச்சுருக்காங்க சார். ஸோ உண்மையிலே நாங்கள் எல்லாருமே ஆஸ் ஏ கல்யாணிகள் வந்து மகா பாக்கியம் சார். நான் ஒசூருக்கு இவங்க கிடைச்சது. ஸோ எப்பவுமே சிரித்த முகத்தோடு எந்த நிகழ்ச்சி எப்போ கேட்டாலும். நமஸ்காரங்கள். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தொழில் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒசூரில் நடக்கிறதுன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம். 24 வருடங்களாக இந்த சபையை நடத்தி இந்த நிகழ்வை இங்கே ஏற்படுத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதை ஏற்படுத்தக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் என் சார்பில் ஒரு பலத்த கரகோஷம். பொதுவாக பல வித்தைகளை வந்து படித்து கற்றுண்டுடலாம். ஆனால் சங்கீதம் சம்பந்தப்பட்டதுன்றது வந்து அந்த சாட்சாத் அந்த சரஸ்வதி தேவியின் கடாட்சம் இல்லாமல் அது வராது. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாமே ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம் அதிகமாக பண்ணியிருக்கீங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு அது வந்திருக்கு. அதை மேற்கொண்டு மெருகூட்டி இதோடு நிறுத்தாமல் வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கும் இதை நாம் கற்பித்து இது விடாமல் இன்னும் வளரணும் அப்படின்ற சீரிய முனைப்பு அதை நீங்கள் எல்லோரும் பண்ணுறீங்க. அது வந்து மிகப்பெரிய தொண்டு. இது வந்து இந்த சர்வீஸ்க்கு ஒரு ஈடே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா கண்டிப்பாக வந்து அவர் தியாகராஜ சுவாமிகளுடைய அருள் இல்லாமல் இது நடக்காது. ஸ்ரீராமர், தியாகராஜ பெருமாள் இவங்களோட அருள் இல்லாமல் கண்டிப்பாக இது நடக்காது. ஸோ இந்த இனிமையான மார்கழி மாதத்தில் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இதுக்கு என்ன அழைச்சதுக்கு மிக மிக நன்றி. இது அவர் சொன்ன மாதிரி சூர்யா மாமின்றவங்க இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு ஏற்பட்டது. அது மூலமாக தான் என் கூட ஒர்க் பண்ணுறாரு. அவங்கள வந்து நாங்கள் பாட்டு மாமின்னு சொல்லுவோம். நான் அந்த ஊருக்கு வந்தப்போ வந்து பாட்டு மாமா பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் பாட்டு மாமான்னொன்னே என்ன நினச்சேன்னா, ஓஹோ அவர் பாட்டு சொல்லித்தரவர் போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம பசங்கள்லாம் இருக்காங்க அங்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது மாமி தான் பாட்டு விடுறாங்க. அவர் பேர் பாட்டு மாமா. அவர்கிட்ட கேட்டேன் என்ன மாமான்னாரு. அவர் சொன்னார், இது பாருப்பா எனக்கும் சங்கீதத்துக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. அவள் பாட்டு மாமி, நான் மாமான்றதால நான் பாட்டு மாமா ஆயிட்டேன். அதே சம்மந்தம் தான் எனக்கு ஒன்றும் சங்கீதமே தெரியாது அதை பற்றி. பட் அந்த மாதிரி ஆனால் அவங்களுடைய தொடர்பு கிடைச்ச பிறகு என்னோடய பசங்க கற்றுக்கிட்டாங்க, என் ஒய்ஃப் போனாங்க. அவங்க அந்த சங்கீதம் அப்படிங்கிறது வந்து அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஸோ அது மிகப்பெரிய பாக்கியம். எது வேணால் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் துன்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யங் ஜென்ரேஷன்ஸுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வடிகால் இதுதான். இந்த சங்கீதம் இதுக்குள்ளே போயிட்டோம்னா எப்பேற்பட்ட துன்பங்களும் நம்மளேருந்து கண்டிப்பாக வடிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஒரு நாள் இங்கே உக்காந்தோம்னாலே வந்து இந்த முழு வருடத்துக்கான எனர்ஜி எவ்வளவோ அதை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுடைய இந்த சீரிய தொண்டுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ஸோ தொடர்ந்து இது இன்னும் பல மடங்கு பெருகி இந்த மண்டபம் இல்லை, ஒரு மிகப்பெரிய மண்டபத்தில் இது நடக்கும் அப்படிங்கிற லட்சியத்தோடு இதை நம்ம தொடர்ந்தோம்னா கண்டிப்பாக இது நடக்கும். வரக்கூடிய இளைய சந்ததிகள் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நன்றி. கூடாரை வெல்லும் கோவிந்தனுக்கு முதற்கண் பல்லாண்டு பாடிவிட்டு என்னை
இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்காக ஓசூர் பிராமண நிலையம் ட்ரஸ்ட்க்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் ஒரு இசைக்கலைஞன்னு சார் அறிமுகப்படுத்தினார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு சிறிய ஒரு கேள்வி ஞானத்தை வச்சு பாடின்னு இருந்தேன். என்னை லிட்டரலி என் சாரும் கிருஷ்ணா சாரும் என் பையனும் தரையில் கொட்டி ஞான சூன்யம் பாடுறான்னு சொல்லி பாட வச்சு என்னை ப்ரைஸ் வாங்க வச்சேன். அவ்வளோதான். ஸோ அப்படிப்பட்ட என்னை வந்து இந்த ஒரு மேடையில் கூப்பிட்டு சிறப்பு விருந்தினராக என்னை கௌரவிச்சமைக்காக நிர்வாக குழுவினர் மற்றும் கிருஷ்ணா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாக பிரம்மத்தை போல ஒரு மகானை பற்றி பேசுகிறதுக்கான அர்ஹதையோ யோகதையோ எனக்கு கிடையாது. இங்கே கூடியிருக்கும் மிகப்பெரிய வித்வான்களுக்கு மத்தியில் பேசுறதுக்கும் எனக்கு அருகதை கிடையாது. இருந்தாலும் 2 வார்த்தை பேச வேண்டும் என்பது எனக்கு இடப்பட்ட நியமனம். பேச முற்படுகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். கர்நாடக சங்கீதத்தின் ஆணிவேர் என்று சொல்லக்கூடிய இந்த மும்மூர்த்திகள் 3 ரத்தினங்களாகிய சத்குரு தியாகபிரம்மம் அவர்கள், சத்குரு திரு முத்துசாமி தீட்சிதர் அவர்கள் மற்றும் ஷியாமா சாஸ்திரி அவர்கள், இவர்கள் 3 தான். திருவாரூர் செஞ்ச பாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேருமே திருவாரூரில் தான் அவதரிச்சிருக்கா. அண்டு 3 பேருமே சமகாலத்தில் வாழ்ந்திருக்கா. 18வது நூற்றாண்டில் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். அது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்துக்கணும். 3 பேரும் கர்நாடக சங்கீதத்துக்கு ஆற்றிய தொண்டு வந்து எண்ணில் அடங்கா. அவள் தான் அஸ்திவாரம்னே சொல்லலாம். ஆனால் அதில் தியாகபிரம்மம், சத்குரு தியாகபிரம்மம் அவர்களோட ஒரு தொண்டு ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா கர்நாடக சங்கீதத்தில் அவர் இயற்றிய பாடல்களில் அந்த டெக்னிக்காலிட்டிஸ் ஆஃப் த கர்நாடக சங்கீதத்தை தாண்டி பக்தி பாவத்தை வந்து அதிகமாக கொண்டு வந்தது சுவாமிகள் தான். அதற்கு காரணம் அவருக்கு பகவான் ராமர் மேலே இருந்த அதீத பிரீத்தியும் பிரேமையும் பக்தியும் காரணம். சின்ன வயசுலேயே அவருக்கு இருந்த அந்த பிரீத்தி பக்தியை பார்த்து பிரசன்னமடைந்த நாரதர் அவருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்கிறா. காட்சி கொடுத்து அவருக்கு ஸ்வரார்ணவம் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டீஸை அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணதாக சொல்கிறா. எப்பேற்பட்ட விஷயம் பார்த்துக்கோங்க. ஸ்வரார்ணவம்னா ஸ்வரத்துக்கெல்லாம் ஓஷன், அர்ணவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டீஸில் குளித்தவர் எப்பேற்பட்ட ஞானத்தோடு இருப்பார் நமக்கு இமேஜின் பண்ண முடியும். 13வது வயசில் அவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தார். தன்னோட வாழ்நாள் பூரா 79 சம்பத்சரம் வாழ்ந்தவர் அத்தனை பாட்டுகளை இயற்றியிருக்கார். கிட்டத்தட்ட 24,000 பாட்டுகள் கிருத்திகள் கம்போஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறா. அதில் நம்மக்கிட்ட கையில் இருக்கிறது ஐ திங்க் ஒரு 720 தான் சொல்கிறா. இதெல்லாம் அடியன் படித்தது தான். 720 பாடல்கள் இருக்குது. அவர் தன்னோட பாடல்கள் கிருத்திகள் மூலமாக நமக்கு சொன்னது நாதோபாசனம். நாதோபாசனம் அப்படிங்கிறதுனா நாதத்தின் மூலமாக, அதாவது மியூசிக் மூலமாக பக்தி பண்ணுவது, உபாசனம் பக்தி பண்ணுவது. மியூசிக்கே பக்திக்கு ஒரு மார்க்கம். அண்ட் பக்தி ஒன்றே முக்திக்கு மார்க்கம் அப்படிங்கும்போது மியூசிக் தான் முக்திக்கு மார்க்கம்னு நமக்கு இன்டர்பிரட் பண்ணிடலாம், ஈக்குவேஷன் போட்டுடலாம். ஸோ மியூசிக் இஸ் அ பாத் ஆஃப் லிபரேஷன்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட மியூசிக்கை இயற்றியவர் 1847ஆம் ஆண்டு புஷ்ய மாதம் பகுள பஞ்சமி அன்று இந்த இன்னுடலை நிறுத்து ஜீவசமாதி அடைஞ்சார். அன்றைய தினம்தான் நம்ம தியாகராஜ ஆராதனை விழா வருஷம் கொண்டாடின்னு இருக்கோம். திருவையாறில் 179வது தியாகராஜ ஆண்டு விழா இந்த மாதம் 7ஆம் தேதி சிறப்பாக நடந்தேறுது. உங்களில் பல பேர் போயிருக்கலாம், தெரியல. திருவையாறு மட்டும் இல்லை, உலகம் பூரா இது நடக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற கிளிவ்லாண்ட் அங்கே முதற்கொண்டு இங்கே ஒரு 40 வருஷமாக நடத்தின்னு இருக்கான்னு சொல்கிறா. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை விழா ஓசூர்லேயும் நம்மளோட பிராமண நிலையம் ட்ரஸ்ட் வந்து 24 வருஷமாக நடத்தின்னு இருக்காங்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடியனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இதான் முதல் சான்ஸ் கிடைச்சது. பட் இது இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது மிகப்பெரிய ஒரு ஹெர்குலியன் டாஸ்க். ஒரு இசை நிகழ்ச்சி, ஒரு கலை நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதை ரொம்பவும் ரிலீஜியஸாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து அடியனோட கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கர்நாடக சங்கீதங்கிறது அந்த மும்மூர்த்திகள் நமக்கு போட்ட பிச்சை. அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் இதுதான், ஆண்டுதோறும் நடத்தணும். ஸோ
ஒவ்வொரு ஆண்டும் இந்த ட்ரஸ்ட்டு மேலும் மேலும் சிறப்பாக நடத்தணும் என்றும் உங்களை போன்ற இசை ஜாம்பவான்கள் கலைஞர்கள் வந்து இதை நடத்தி கொடுக்கணும் என்றும் எங்களைப் போல பாமரர்கள் உங்களுடைய இசையில் நனைஞ்சு இசைன்னு சொல்கிறதோட பக்தியில் நனைஞ்சு சந்தோஷப்படணும்னு வேண்டிக்கிறேன். செங்கன் திருமுத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருள் பெற்று இன்புறுவோம். நன்றி, வணக்கம். ஆல் மியூசிஷியன்ஸ் லைசன்ஸ் ரெடியாக இருக்குன்னு கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப அற்புதமாக நம்ம நடத்தி கொடுத்தாங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட, ஏன்னா நமக்கு நிகழ்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்து வச்சாங்க. ಶ್ರೀಗಣನಾದ ಸಿಂಧೂರವನ ಕರುಣ ಸಾಗರ ಕರೆವದನ ಬೋಧರ ಭೂಮಿ
విచ్చేసిన ఆహ్వానితులందరికీను, సంగీత విద్వాంసులకు, వారి కుటుంబమునకు మరియు పుర ప్రముఖులకు అందరికీ నా హృదయపూర్వక స్వాగతము సుస్వాగతము తెలుపుతున్నాను. ఈనాడు త్యాగరాజు ఆరాధనలు చాలా వైభవముగా మన బ్రాహ్మణ సమితి మూలకంగా జరుగుతున్నది. నాకు మా సమితి పరంగా మేము చాలా గర్వపడుతున్నాము, సంతోషపడుతున్నాము. ఇదే విధంగా ఎప్పుడూ కొనసాగాలని ఆ భగవంతుని నేను మనస్ఫూర్తిగా కోరుతున్నాను.